என்னப்பா ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணும் சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது எபிசோடு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா நீங்க. ரீகேப். பிளாக்ல மார்வன் ஒரு ஆளை கொண்டு வந்து ஆண்ட்ரூவை ஷூட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க புதைச்சி வச்ச புதையலை தேடி அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க மேலே தேடிட்டு இருக்க திடீர்னு அந்த இடம் உடஞ்சி கீழே விழுந்துருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அவங்க மேலே இருந்து உடஞ்சி கீழே விழுந்த உடனே ஒரு இடத்துல விழுறாங்க. அப்போ அவன் எழுந்து உனக்கு ஒன்றும் ஆகலையே நீக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க முதுகுலாம் வலிக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்குறாங்க. அப்போ மூன்று அங்கே இருக்க எலும்பு கூடலாம் பார்த்துட்டு இங்கே பாருங்க இங்கே நிறைய பேர் புதைச்சி வச்சிருக்காங்க, இது கூட ஒரு சர்ச்சு தான் பாரு, இது வெளியே இருக்க ஆளுங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதாவது புதைச்சி வச்சிருந்தா அது இங்கே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தோன்ற பொருள் எடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஆண்ட்ரூ புல்லட் பட்டு கீழே விழுந்திருக்கும் போது அந்த இடத்துக்கு ப்ரெஸ்லாம் வந்து மைக்கை நீட்டிட்டு இருக்காங்க. அப்போ கேப்டன் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி கத்த ஹேங்க் அங்கே மேலே பார்த்துட்டு அதுவும் மேலே தான் இருந்து சுட்டுருக்கான், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்க்கு போகிறான். அப்போ அங்கேருந்து போலீஸ்காரங்கிட்ட இந்த பில்டிங்கை சுற்றி வளைங்க, அவன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறான். இப்போ ஆண்ட்ரூவை கூட்டு போகிறதுக்காக அங்கே ஆம்புலன்ஸில் வரும்போது அந்த இடத்துல ஜூலியட் நிற்கிறா. இப்போ மேலே போனவங்க அந்த ரூமை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் கீழே விழுந்திருக்க, இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கன்னை பார்க்குறாங்க. அப்போ இங்கே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவரால் மாடிக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்ல நான் மாடிக்கு போய் பார்க்குறேன் நீ உடனே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் மாடிக்கு போகிறான். இப்போ ஹேங் மாடியில் தேடிட்டு இருக்கும்போது அவன் இங்கே இல்லாமல் இருக்க அவன் செவரு வழியை அவன் பவர் யூஸ் பண்ணி கீழே வந்துடுறான். அது ஜூலியட் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ கேப்டன் ஆண்ட்ரூ ஒன்றும் ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு மெடிக்ஸ்லாம் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ மூன்றாவது நிற்கும் தோண்டிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ அவங்க புதைச்சி வச்சுருப்பாங்கன்னு தோணலை, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வந்து அவங்க ஈஸியாக கையில் கிடைக்கிற மாதிரி தரையில் புதைப்பாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்க வேற எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போல்லாம் ஆர்கியாலஜின்ட்டு ஒன்றும் கிடையவே கிடையாது, இந்த மாதிரி மண்ணை தோண்டி எடுக்கிறதுன்ட்டு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள மாதிரி யோசிச்சுப்பாரு, அவங்க எங்கே வைப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க அவங்க ரொம்ப ரிலீஜியஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிக் சொல்கிறான். கரெக்டு தான். அப்போ அவங்க பேய்க்கெல்லாம் பயந்துருப்பாங்க, அதனால பொணங்களுக்கு மதியில் புதைச்சி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இங்கே இருக்க எலும்புலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அங்கே இருக்க எலும்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரோஸ்லியும் அடலினும் அவங்க 2 பேரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும்ல, பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கெல்லி அழுவும் போது அங்கேருந்து அடலின் போகிறா. இப்போ மூன்றா எனக்கு என்னமோ இந்த எலும்புக்கு பின்னாடி இருக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு எலும்பு கீழே விழ அதை எடுத்து பார்க்குறான். அப்போ என்னமோ சவுண்டு கேட்கும்போது அங்கேருந்து மேலே எல்லா எலும்பும் ஒன்று ஒன்றா விழ ஆரம்பிக்குது. அப்போ எழுந்து அந்த இடத்த செக் பண்ணி பார்க்கும்போது இதுலேயும் எனக்கு ஒன்று இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம அந்த எக்ஸ் மார்க்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எக்ஸ் மார்க்கா அது எங்கே போய் தேடுவேன், எனக்கு ஒன்று எக்ஸ் மார்க் எங்கேயும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம 800 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 800 வருஷத்துக்கு முன்னாடியும் பிளேஸ் இதே மாதிரி தானே இருந்திருக்கும், என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்க நான் இந்த பிளேஸை பற்றி சொல்ல நம்மளை பற்றி சொல்கிறேன், நம்ம அந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லைட்டை பார்க்குறான். அப்போவன் அங்கேருந்து கீழே வரவங்க எதுக்கு லைட்டை போட்டு கீழே வந்திருக்கணும், அந்த காலத்தில் லைட்டில் எதுவுமே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆமாம் ஆனால் அந்த காலத்துக்கு நெருப்பு இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். நெருப்பு இங்கே வந்து கூட தான் ஏற்றிருக்கலாம், ஒருவேளை அந்த புதையில பார்க்க லைட் தேவைப்பட்டிருக்கும், அதை புதைச்சி வச்சிருந்து இடத்த பார்க்கறதுக்கு லைட் தேவைப்படாமல் வந்திருக்கும்ல, அவங்கள பேய்க்கு ரொம்ப பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் ஆஃப் பண்ண மூன்றாவது பயந்துக்கிட்டு எனக்கு என்னமோ சரியா படலைன்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணுறான். அப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்த தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எலும்புங்களாம் ஜொலிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இது பேர் ஃப்ளோரசன்ட் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி லைட் ஆன் பண்ணி பார்க்க அந்த எலும்புங்களாம் மட்டும் திரும்பி இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அது எதை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எலும்புலாம் எடுத்து பார்க்கும்போது பின்னாடி அந்த எக்ஸ் மார்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஜூலியட் மார்வனை ஃபாலோ பண்ணிருக்கும் போது மார்வன் ஃபோன் பண்ணி லூஷியன் கிட்ட நான் வேலையை முடிச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு கார் அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஜூலியட் போயிட்டு அவள் பவர் யூஸ் பண்ணி முன்னாடி சைக்கிள் ஒருத்தர் போகிறவனுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணி அந்த சைக்கிளை அவன் மேலே மோத வைக்கிறா. அப்போ மைக்கை போட்டு கீழே வரும்போது அந்த இடத்துக்கு அவள் வந்து நான் அவரை பார்க்குறேன், நீ உடனே 911க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மார்வன் கிட்ட போய் பார்க்குறா. அப்போ அந்த ஃபோனில் லூஷியன் பேசிகிட்டு இருக்கும்போது அதை கட் பண்ணி அவள் எடுத்துக்கிட்டு அவள் முகத்தை மாற்றி அவள் வாய் வழியாக ஏதோ கருப்பாக அனுப்புகிறா. இப்போ இவங்க அந்த கிராஸை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. அப்போ அந்த பெட்டி எடுத்து கீழே வைக்கும்போது இதோ இதில் ஓட்டை இருக்குது,
7 ஓட்டை, அப்போ 7 சாவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 சாவி எடுக்கிறாங்க. அப்போ அதில் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கும்போது நிக்கோணத்தில் போட்டு ஓப்பன் பண்ணுறான். அப்போ ஒன்று செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி 5த்தையும் போடும்போது அவங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ மூன்றா ரொம்ப எக்ஸைட் ஆகி, எப்பா இது 800 வருஷமாக தேடிட்டு இருக்க புதையல் நம்ம கையில் கிடச்சிருக்கு, எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் உயிர் விட்டுருப்பாங்க இதுக்காக, ஆனால் இது நம்ம கையில் கிடைக்கும்னு எழுதிருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நம்ம எதுவும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ இன்னும் 2 சாவி வேணும் போல, உங்ககிட்ட அந்த லாக் ஓப்பன் பண்ணுற டூல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அதை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நம்ம இதை போர்ட்லாண்டுக்கு எடுத்துகிட்டு போனோம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஏதோ மேலே இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு, இது வழியே போக முடியாது, நம்ம வேறு வழியும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு சைடு போக மூன்றா ஒரு சைடு போயிட்டு தேடிட்டு இருக்கான். அப்போ அங்கே நிறைய பாடிலாம் இருக்கும்போது அவன் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். அப்போ இங்கே வா மூன்றா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க வர, இது மேலே தான் வழி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடலின் உள்ளே இருக்கும்போது ரோஸ்லி யார் கூட வெளியே பேசிட்டு உள்ளே வரா. அப்போவே ஆண்ட்ரூ யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த மேருக்கு நீ நானே அவனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், யாருன்னெலாம் தெரியல, வந்த கஸ்டமர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ரோஸ்லி வெளியே யாரும் வரும்போது வெளியே வந்து பார்க்க அந்த இடத்துல அவளுக்கு லெட்டர் போட்டுட்டு இருந்த டோனி நிற்கிறான். அப்போ டோனி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உனக்கு நிறைய லெட்டர் எழுதுனேன், ஆனால் நீ ஒன்றுத்து கூட ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ நீ எனக்கு கடமை போட்டிருக்க, உனக்காக தான் அந்த ஆளுங்கிட்ட நாங்கள் கொள்ள அடித்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்று எனக்காக பண்ணல, நீயும் கார்லோவும் அப்போ ஹையாக இருந்தீங்க அதனால தான் அப்படின்னு சொல்ல, கார்லோ இப்போ செத்து போயிட்டான், மீதி இருந்த 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நான் இப்போ தனியாக நிற்கிறேன், எனக்கு $5000 வேணும், இந்த இடத்த பாரு, ஒரே நாள் நீங்கள் சம்பாரிச்சிருவ கூடு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல அவன் கோவத்தில் பாட்டில் எடுத்து அடிக்கிறான். அப்போ நான் கேட்குற காசை நீ தரல, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கலாம் உடைக்கும் போது ரோஸ்லி வந்து தடுக்க இவன் ரோஸ்லி அடிக்கிறான். அப்போ அடையில அங்கே வந்து, யார் நீ, முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை மாற்றிக்கிட்டு கிட்ட வரான். அப்போ அவளுக்கு வயிறு வலிக்கும் போது, நீ என்ன போலீஸை கூப்பிட போறியா அப்படின்னு சொல்லி அவளை அடிக்க போக அவனோட கை அப்படியே நின்றுடுது. அப்போ அடையில அவள் பவர் யூஸ் பண்ணி அவளோட விரலை ஒன்று ஒன்றா உடைக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவனால் அந்த வலியை தாங்க முடியாமல் அவன் அந்த கடையை விட்டு தலை தெரிச்சு ஓடிடுறான். இப்போ ரோஸ்லி அவகிட்ட வரும்போது, ப்ளீஸ் இப்படி ஆகக்கூடாது, எனக்கு அந்த பவர் திருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. அப்போ அவளை உட்கார இருக்கும்போது, ப்ளீஸ் இது யார்கிட்ட சொல்லிடாத, நிக்கிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, நிக்கிட்ட நீயே சொல்கிறது தான் நல்லது, இது அவனுக்கே தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் சொல்ல முடியாது, எக்ஸன்பீஸ்டாக இருக்கிறது அவ்வளோ நார்மலான விஷயம் இல்லை, நானே நினச்சாலும் என்னால் நல்லவளாக இருக்க முடியாது, ப்ளீஸ் இது யார்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் சொல்லலை, உன்னோட பவர் எதுக்கு திருப்பி வந்துருச்சுன்னு தெரில, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ மூன்றா அந்த வழியை கண்டுபிடிச்சி ஓட்ட போட்டு வெளில வரும்போது அவன் மேலே வந்துட்டு நிக்கியே மேலே கூப்பிடுறான். அப்போ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே லைட்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ யாரோ தொலைஞ்சாங்க போல தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒளிஞ்சிருந்து பார்க்க அந்த இடத்துல அந்த ப்ரீஸ்ட்டை பார்க்குறாங்க. இவன் தானே அந்த ப்ரீஸ்ட்டு, இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் ஒருத்தன் எனக்கு கிரிமன் பார்த்தான்ல அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்ல, ஓ அவங்க நம்மள தான் தேடுறாங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இப்போ ப்ரீஸ்ட் அங்கே தேடிட்டு இருக்கும்போது இவங்க உடஞ்சி விழுந்த இடத்த கண்டுபிடிக்கிறான். அப்போ இவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது அங்கே அந்த கிரிம்பை பார்த்து அந்த பையன் வந்துடுறான். அப்போ மூன்றாவை பார்த்தோடனே அவன் பக்கத்தில் வந்து இவனை கடிக்க அவனை அடித்து அங்கேருந்து ஓட வைக்கிறாங்க. அப்போ மூன்றாவனை ஃபாலோ பண்ணும்போது, இப்போ டைம் இல்லை முதல்ல இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக அவன் கிரிம்னு கத்திக்கிட்டே போகிறான். அதை கேட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இப்போ கேப்டன் ஸ்டேஷனுக்கு வரும்போது அந்த இடத்துக்கு ஹேங்க் வர, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், மார்வன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, மார்வன் தான் அதை பண்ணிட்டு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேற யார் பண்ணியிருப்பா, நாங்கள் அது ரூம் செக் பண்ணும்போது வெசன் தான் கொலை பண்ணியிருக்கு, இது மார்வன் தான் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கும் வெசன் கொலைக்கு என்ன சம்பந்தம், பிளாக்ல ஏன் ஆண்ட்ரூ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒருவேளை ஆண்ட்ரூ வெசனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு FBI வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் அந்த பால்கனியில் கில்லரை பார்த்துன்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி எதுவும் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் கீழே போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் கார் அண்டை நிற்கிறத பார்க்குறாங்க. கார் இல்லாமல் நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நிக்கி யோசிச்சு பார்த்துட்டு, நீ ஜெர்மனில் அவங்க கிட்ட போயிட்டு நான் அந்த கிரிமை கண்டுபிடிச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, நீ முகத்தை மாற்றி ப்ளூட் பேடாக போ அப்படின்னு சொல்ல, எல்லா ப்ளூட் பேடாக ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும், ஆனால் இங்கே இருட்டாக இருக்குது, அவங்க டக்குன்னு யோசிக்க மாட்டாங்க, உங்ககிட்ட வேறு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனு சரி ஓகேன்ட்டு முகத்தை மாற்றிக்கிட்டு கீழே போயிட்டு கிரிம்மை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனில் சொல்கிறான். அப்போ அவங்க பார்த்த உடனே மேலே ஓடி வர இவங்க 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க. அப்போ கார் கிட்ட போகும்போது அவங்க நம்மளை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, எல்லா கார்லேயும் ஒரு வீலை பஞ்சர் பண்ணு அப்படின்னு சொல்லி பஞ்சர் பண்ணுறாங்க. அப்போ இவங்க 2 பேர் மேலே போகும்போது அங்கே ப்ரீஸ்ட்டை பார்க்க, நீங்கள் தான் கிரிம்மை கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் எங்கே சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
கீழே ஒரு ப்ளூட் பர்ட் வந்து சொன்னா அப்படின்னு சொல்ல அது அவங்க தான் முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அப்போ இவங்க வரத்துக்குள்ள அவங்க கார் எடுத்து எஸ்கேப் ஆக கார் பஞ்சராக இருக்கிறதால இவங்களால அங்கேருந்து வர முடியல. இப்போ மெய்சனர் பார்க்க வரும்போது என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அந்த ஃபோன் எடுத்து கொடுக்குறா. இது அவன் ஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவன் சைக்கிள் அடிபட்டு கீழே விழுந்திருக்கான், அவன் எழுந்துக்க மாட்டான், அதுக்குள்ளே இந்த ஃபோனை காப்பி பண்ணி நம்ம திருப்பி எடுத்து போய் வச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம் அவன் யார் கூட பேசுகிறான்ட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி வரல அப்படின்னு சொல்ல நம்ம உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும், இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மூன்றாவுக்கு அந்த கையில் கடிச்ச வலி அதிகமாக இருக்குது. இப்போயும் அந்த ஃபோனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட பேக்லேயே வச்சுட்டு அவங்ககிட்ட போய் அவள் பவரை யூஸ் பண்ணி அவனை முழிக்க வைக்கிறா. அப்போவே எழுந்து பார்க்கும்போது அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இப்போ ரோஸ்லி தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அடலின் வந்து இங்கே இருக்கிற சேஃப் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அவன் அந்த டோனியை பற்றி சொல்கிறா. நான் அவன் கூட என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லா தப்பையும் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் முன்னாடி அதை மறக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் அது என்னையே திருப்பி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஃபோன் வரும்போது மூன்றரை கூட பேச நாங்கள் வந்துட்டு இருக்கோம், 9:50 நாளைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது ஃபோனில் பேச வேணாம், நான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ கடையில் என்னோட பேச நீ பயப்படாத நாங்கள் வந்துட்டு இருக்கோம், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறான். இப்போ லூஷியன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு மாறுன் ஃபோன் பண்ணி எனக்கு பைசைக்கிளில் மோதி அடிபட்டுடுச்சு, அதனால தான் ஃபோன் பண்ண முடியல, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல சஸ்பெக்ட் எதுவும் இல்லை, நீ பயப்படாத, நான் உடனே அவனுக்கு கார் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெய்ஸ்னர் உடனே அவன் ஃபோனை ட்ராக் பண்ணுங்க, அவன் காரில் எங்கே போகிறான்னு நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல இவங்க ட்ராக் பண்ணுறாங்க. ஹேங்கோ சர்ஜன் அவனை பார்க்க வரும்போது கேப்டன் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நாங்களும் ரொம்ப போராடி பார்த்துட்டோம், ஆனால் எந்த லீடுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் வரும்போது கேப்டன் அட்டன் பண்ணி பேச ஆண்ட்ரூ யார் கொண்டான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அவன் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறான். அப்போ ஆண்ட்ரூ கொலை பண்ணவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அதோட பேரை கொடுக்கும்போது அவன் ஃபோனை கட் பண்ண நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபோர்ஸ் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு நம்ம வரது தெரியக்கூடாது, நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் அவங்கள கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ மார்வன் ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து நிற்கும் போது இவங்க அவனோட ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வரும்போது அவன் மூவ் பண்ணுறத இவங்க இங்கேருந்தே பார்க்குறாங்க. அப்போ அதுலேருந்து ஹேங்க் வெளியே வரும்போது இவன் அதை பார்த்த உடனே நின்றுடுறான். அப்போ இவன் ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணும்போது ஹேங்க் அவன் பக்கத்தில் வர அவன் நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஹேங்க் பக்கத்தில் வர இவன் உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் என்ன வேகமாக மூவ் பண்ணுறான், காரில் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் ஓடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல சர்ஜனை பார்க்க இவன் ஒரு பார்க் வழியாக உள்ளே ஓடுறான். அப்போ அந்த இடத்துக்கு கேப்டன் வரும்போது இவன் முகத்தை மாற்றிட்டு கேப்டன் கூட சண்டை போட போக அவனும் இவன் கூட சண்டை போடுறான். அப்போ மூவ் ஆகிட்டே இருக்கு டாக்டர், அவன் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யார் நம்ம பிளானை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி மேசனருக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவங்ககிட்ட சண்டை போட்டே இருக்கும்போது கேப்டன் அவனை அடித்து கீழே விழ வைக்க அவன் அந்த இடத்துலையே செத்து போயிடுறான். அப்போ மூவ் பண்ணுற மாதிரி இல்லை, அவன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை போய் பார்க்குறேன், அவன் மூவ் பண்ணால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ அவன் செத்ததை பார்த்தோன்னே கேப்டன் கூட ஹேங்க் பேசிகிட்டு இருக்க இவன் தான் அவன் எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு நல்லா தெரியுது, இவன் தான் ஷூட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இருந்தாலும் யார் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருப்பா, நம்ம என்னமோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போகிறான். இப்போ மினிஸ்டர் கிட்ட பேச வரும்போது அவனோட செல் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்ல எங்கன்னு சொல்லி கேட்கும்போது கேப்டனோட போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ கேப்டன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவன் அந்த வீடியோவை திருப்பி பார்த்துட்டு இருக்க அதில் என்னமோ நோட் பண்ணுறான். அப்போ ரேச்சல் ஃபோன் பேசிக்கிட்டு மேலே அந்த ஷூட்டர் இருக்க இடத்த பார்க்கும்போது இவனுக்கு என்னமோ சந்தேகம் வருது. கேப்டன் கீழே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மெய்ஸ்னர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் தான் அவன் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட் பண்ணி போட்டோம், அவனோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் நடுவில் பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு அப்படின்னு சொல்ல நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ கொல்ல போறன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நீ முன்னாடி இந்த விஷயத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன், அப்படின்னா அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்ல நாங்கள் பிளாக் லவ் கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கோம், ஆனால் நீ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட, இதுக்கு பின்விளைவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்னர் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ கேப்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரேச்சல் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்ட்ரூ இறந்ததுலேருந்து, உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனோட வீட்டுக்குள்ளே போகிறா. அப்போ உள்ளே போயிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கேப்டன் அவளை பிடிச்சி உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி முகத்தை மாற்றும் போது அவளும் முகத்தை மாத்துறா. நீ யார் கூட வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க யாரும் வாழ்க்கையை மாற்ற போகிறாங்களோ அவங்க கூட தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அடலின் வீட்டில் இருக்கும்போது அவன் முன்னாடி இருக்க தண்ணி அதுவாக கொதிக்கிறத பார்த்து இவன் ரொம்ப பயப்படுறா. இப்போ கேப்டன் வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு லூஷியனை ரேச்சல் கூப்பிட்டு வரா. அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்ட்ரூ செத்து தான் போகணும், ஆண்ட்ரூ கொன்னவனே நீ கொன்னணும், அதான் விதி அப்படின்னு சொல்ல ஓ நீ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் டிப் கொடுத்தவனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நீ ஒரு ஜாபர் பீஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதனால தான் நீ எங்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்ல அவன் அப்போ நீங்கள் பிளாக் லவா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
நீ இந்த இடத்துடைய பெரிய பவர்ஃபுல்லான மேனா மாற போற, அது இதோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றேன்னு கேட்க அவன் அந்த போஸ்டரை பிரித்து காட்ட சொல்கிறான். அப்போ அதை பிரித்து காட்டும்போது என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதில் அவன் மேயருக்கு போட்டி போடுறதுக்கான போஸ்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ உன்னால் முடியும் நினச்சா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த போஸ்டரையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ரோஸ்லி ஷாப்பில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு மூன்றரை வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. அப்போ என் கையில் அடிபட்டுருக்கு, ஒன்றும் இல்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிக்க அவங்கள கீழே கூப்பிட்டு போகிறான். அப்போ கீழே போயிட்டு இவங்க அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது ரோஸ்லி அந்த அடியை பார்த்துட்டு இருக்க என்னது ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ நிக் மீச்சர் இருந்த அந்த 2 லாக் ஓப்பன் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் 5 சாவியை கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்காக எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்காங்க, அதுக்கு ஒருத்தான போடு இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சாவியை போட அதை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க மூடி ஓப்பன் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகலை. அப்போ என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் எதுவுமே ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி 3 டென்ஷன் ஆகும்போது அதை சுற்றி பார்க்க அதில் என்னமோ சீல் மாதிரி இருக்குது. அப்போ இது என்ன சீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்போ அடலின் அவள் புக்கை அவர் ரத்தத்தை வச்சு ஓப்பன் பண்ணால அது மாதிரி இது கிரிம்மாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க நீ கையை வெட்டி அந்த ரத்தத்து மூலயமா அந்த சீலை தடவுறான். அப்போ அதுலேருந்து புகையை அந்த மாதிரி வெளியே வரும்போது அந்த சீல் உடஞ்சிட அவங்க அந்த மூடியை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு துணியில் எதையோ சுற்றி வச்சுருக்க அதை எடுத்து வெளியே வைக்கிறான். அப்போ அந்த துணியை பொறுமையாக ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்டிக் இருக்குது. அப்போ ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க இது என்ன வெறும் ஸ்டிக்காக இருக்குது, பழங்காலத்து ஸ்டிக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது என்ன முக்கியமான விஷயம், இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் ஏதாவது இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரோஸ்லி அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டும் அடிக்கி டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் எழுந்துக்க இப்போ என்னமோ எழுதியிருக்கு இந்த துணியில் அப்படின்னு சொல்லும்போது இது புரியிற லாங்குவேஜ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ரோஸ்லி வந்து மூன்றா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் எழுந்துக்கும் போது அப்படியே மேக்கப் போட்டு கீழே விழ இவங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. அப்போ அவனை கூட்டு போயிட்டு உட்கார வச்சு அந்த கட்டை வைக்கும் போது ஐயோ பிளட் பாய்சன் ஆயிடுச்சு, இது உடம்பு ஃபுல்லாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹேங்க் அவன் பெல்ட்டை கழட்டி கொடுக்குறான். அப்போ 911க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை கட்டும் போது சர்ஜன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிற்க அவனை தூக்கும் போது அவன் கைக்கு என்னமோ ஆகுது. அப்போ என்னமோ ஆகுது பாருங்க கை அப்படின்னு சொல்லும் போது அவனோட அடி கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ என்னது இது அதுவே சரியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மூன்றா முழிச்சு என்னாச்சு என்ன பண்ணி காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிக்க அந்த ஸ்டிக்கை காமிச்சு இதுதான் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.